அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சி டெண்டரில் 26.61 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற சாலை பணிகள், நடைபாதை பணிகள், மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்ட பணிகள்ல டெண்டரில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தது. அந்த புகாரில் ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை எல்லாம் முடிவுற்ற நிலையில தற்பொழுது போலீசார், லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிய எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், அதாவது பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். குறிப்பாக 26 கோடியே 61 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக இந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு இந்த முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை எல்லாம் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கு பதிவு நடவடிக்கையானது காவல்துறையால் எடுக்கப்பட்டிருக்கு. கோகுல், இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதே மாதிரி இதனை தொடர்ந்து இது சார்ந்த சோதனைகள் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புள்ளதா? நிச்சயமா. ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு முதற்கட்ட ஆரம்பகட்ட விசாரணையை காவல்துறை நடத்தினார்கள். ஆரம்பகட்ட விசாரணையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில தற்பொழுது அடுத்த கட்ட விசாரணை ஏற்கனவே சோதனை செய்து அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகுதான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் எஸ்பி வேலுமணி உட்பட 11 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த முறைகேடு தொடர்பான விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற பல்வேறு பணிகளுக்கு பேக்கேஜ் டெண்டர் முறையில் பணிகளை ஒதுக்கியதாகவும் அதில் முறைகேடு நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த புகாரானது அறப்போர் இயக்கத்தால் அதற்கான ஆவணங்களோடு அளிக்கப்பட்டது. அறப்போர் இயக்கத்துடைய புகாரின் அடிப்படையில இந்த வழக்கு பதிவு அடுத்த கட்ட நடவடிக்கையை தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கார்கள். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிய பொறியாளர்கள் உட்பட அதிகாரிகள் 10 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வினயா, முன்னாள் அமைச்சர் அதே போன்று அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.